ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती प्रवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் வந்து 27. இன்றைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். மோக்ஷட ஏகாதேசி அல்லது வைகுந்த ஏகாதேசி, பகவத்கீதை தோன்றிய தினம். அதனால இன்னைக்கு யாரெல்லாம் வந்து வைகுந்த ஏகாதேசி, இந்த மோக்ஷட ஏகாதேசிக்கு விரதம் இருக்காங்களோ, விரதம் இருக்கிற எல்லா பக்தர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் இந்த உபவாசம் வந்து நல்லபடியா இருந்து பகவானுடைய தாமரை பாதங்களை அர்ப்பணிக்கணும், ஆன்மீக குருவுடைய தாமரை பாதங்களை அர்ப்பணிக்கணும். இந்த உபவாசம் வந்து நல்லபடியா நிறைவடையணும்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்போ நேற்றைய பாகவத வகுப்புல வைகுந்த ஏகாதசியுடைய மகாத்மியம், இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நேற்றைய வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏகாதசி 11வது தினம் பகவானுக்கு மிகவும் பிரியமானது. அந்த ஏகாதசி தேவதை வந்து பகவானுடைய சரீரத்திலிருந்தே தோன்றினாங்க. முரா என்ற அசுரனோடு பகவான் யுத்தம் செய்யும் போது, இந்த முரா என்ற அசுரன் எந்த ஒரு தேவதைகளாலோ இல்ல ஆண்களாலோ, ஆண் தேவதைகளால தெய்வங்களால கொல்லப்படாத ஒரு வரமாய். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சா அவங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வரம் வாங்கினான். அப்போ அந்த வரத்தினால வீண் கர்வம் கொண்ட முரா தேவர்களையும் பிராமணர்களையும் பொது ஜனங்களையும் துன்புறுத்தும் போது, அவங்க எல்லாம் பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்ய பகவானுக்கும் முராவுக்கும் பெரும் யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. பகவானுக்கும் முராவுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் பலாயிரம் வருஷங்கள் நீடித்தது. இப்படி இந்த யுத்தம் நீண்டு நடக்கையில பகவான் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கும் போது, இந்த பகவானுடைய சரீரத்திலிருந்து ஏகாதசி அந்த தேவதை, அழகான ஒரு பெண் தேவதை தோன்றி அந்த முராவையுடன் யுத்தம் செஞ்சு அவனை வதம் செய்ய, பகவான் பின்பு கண்விழித்து பார்த்து தன் அருகாமையில் ஒரு அழகான தேவதை கூப்பிய கரங்களோடு பிரார்த்தனை செய்ய, பகவான் அவருக்கு ஏகாதசி என்ற திருநாமம் கொடுத்து, யார் இந்த தினத்துல உபவாசம் இருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. இந்த வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு இது ஒரு அழகான லீலை நிறைவேற்றதுனால இந்த வைகுந்த ஏகாதசி இந்த உபவாசம் இருக்கிறவங்க மோட்சம் அடைவாங்க. இந்த வைகுந்த ஏகாதசிக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏகாதசி புகழ் பெற்றது, முரா என்ற அசுரன் வதம் செய்யப்பட்டது, அப்புறம் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட தினம் வைகுந்த ஏகாதசி. அப்புறம் பிரபஞ்ச சிருஷ்டிப்பின் போது மது கைடபர் என்ற அரக்கர்கள் பிரம்மாவிடந்து வேத ஞானத்தை திருடி சென்ற பொழுது, அந்த மது கைடப அரக்கர்களை வதம் செய்து பகவான் அவருக்கு மோட்ச பிராப்தி கொடுத்ததுனால பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்தார். பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டு கொடுத்து வேத ஞானத்தை வந்து திரும்பவும் ஸ்தாபனம் செய்தாரு. அதே போல அந்த மது கைடபா என்ற அரக்கர்களை தண்டித்ததன் மூலமாக அவங்களையும் அந்த கோரமான உடல்ல இருந்து விடுவிச்சதுனால அவங்களுக்கும் மோட்ச பிராப்தி, பகவான் கையால கொல்லப்பட்டதுனால அவங்களும் முக்தி அடைஞ்சாங்க. அதனால இந்த ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்ப பகவத்கீதையினுடைய சிறப்பு,
பல்வேறு சாஸ்திரங்கள் இருக்க 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வணா 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இவ்வளவெல்லாம் இருக்கும்போது, பகவத்கீதைக்கு அவசியம் என்ன? பகவத்கீதை ஏன் உபதேசிக்கப்பட்டது? யாரால் எதற்காக உபதேசிக்கப்பட்டது? ஏன் உபதேசிக்கப்பட்டது? எந்த ஒரு சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது? பகவத்கீதை உபதேசோடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் பகவத்கீதையை படிச்சா எந்த நிலைமைக்கு வரணும்? என்ன இடத்துக்கு வரணும்? என்ன புரிந்து கொள்ளணும்? பகவத்கீதை புரிந்து கொள்றதுக்கான தகுதி என்ன? இந்த மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பாகவத வகுப்புல படிக்க போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பகவத் கீதா, ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பகவத் கீதா, ஹவ் டு பிராக்டிஸ் பகவத் கீதா, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் பகவத் கீதா, வாட் இஸ் த டீச்சிங் ஆஃப் பகவத் கீதா. பகவத் கீதா பகவானே பாடியதுனால இதுக்கு பகவத்கீதை என்று திருநாம். யார் இடத்துல பாடினாரு? அர்ஜுன் இடத்துல பாடினார். ஆனா அதே பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நான் பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஞானம், இந்த விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவேப்ராக மனுவுக்காக பிரவேத். பலாயிரம் கோடி சூரிய வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு சொன்ன அதே பகவத்கீதை, இந்த விஞ்ஞானம், இந்த சயின்ஸை கிருஷ்ணா பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியனுக்கு சொல்லி இப்போ திரும்பி அர்ஜுனன் மூலமா சொல்ல வர்றார். அப்ப பகவத்கீதை என்ன சொல்ல வருது? யாருக்காக சொல்ல வர்றது? எதுக்காக சொல்ல வர்றது? 4 வேதங்கள். வேதம் என்றால் அறிவு, முழுமையான அறிவு, இறைவனை பற்றிய அறிவு. வேதம் என்றால் பல ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அந்த வேத ஞானம், வேத கலாச்சாரம், வேத அறிவு ஒரு காலத்துல பின்பற்றப்பட்டு வந்தது. இதுக்கு முந்தைய யுகங்கள்ல. ஆனா அது காலப்போக்குல இந்த வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞாபக சக்தி, அதை கிரகிக்கும் தன்மை, அதை கற்பிக்கும் திறன், இதெல்லாம் மக்களிடத்துல குறைந்து வரவே இன்னைக்கு கலியுகத்துல, இன்னைக்குள்ள காலத்துல வேதங்களை புரிந்து கொள்வதற்கான புத்தியோ, வேதங்களை கிரகிக்கும் சக்தியோ, வேத மந்திரங்களை பாராயணம் செய்யும் திறமையோ, அதை கற்பிக்கும் தகுதி வாய்ந்த வேத விற்பனர்களோ, வேதங்களை கற்பிக்கும் தகுதி வாய்ந்த வேத விற்பனர்கள், பிராமணர்களும் இன்றைக்கு ஏறக்குறைய மறைந்தே விட்டார். அதனால இன்னைக்கு வேதம்னா என்ன நம்ம யாருமே பார்த்தது இல்ல. வேதங்களை பார்த்ததும் இல்ல, வேதங்களை படிச்சதும் இல்ல, வேதங்களை கற்பிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதுக்கு எந்த ஸ்கூலோ, காலேஜோ, யூனிவர்சிட்டியோ எதுவுமே கிடையாது. பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எங்கேயுமே இந்த வேத கல்வி, வேத நாகரிகம், வேத அறிவு கற்பிக்கப்படுறது இல்ல. அப்ப ஏறக்குறைய கலியுக மக்கள் வேதங்களை புரிந்து கொள்றதுக்கான தகுதியும் பெற்றவர்கள். பிராயணா பாயே கலு அல்பாயசின் கேஜனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியா பாத்திரா. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு உடையவர்களாகவும், மந்த புத்திக்காரர்களாகவும், சண்டை சச்சரவு உள்ளவர்களாகவும், நிம்மதி இல்லாம இருக்கிறதுனால இவங்க வேத ஞானத்தை வேதங்களை படிக்கிறதோ, அந்த வேதத்தின் ஆழ்ந்த பொருளை புரிந்து கொள்வதோ, உட்கருத்து என்னங்கிறத கிரகிக்கக்கூடிய ஆற்றலோ இல்லாம போயிடுச்சு. அதனால 5வது வேதம், 4 வேதங்கள் கொடுத்த வியாசதேவர் 5வது வேதமாக மகாபாரதத்தை தொகுத்தார். வேதங்களை கிரகிக்கும் தன்மையும், அதை திரும்ப பாராயணம் செய்யும் திறமையும், அதை கற்பிக்கும் தகுதி வாய்ந்த வேத விற்பனர்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால, இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களிடத்தில் இல்லாம போனதுனால, வியாசதேவர் அவர் திரிகாலஜ்ஞா, 3 காலம் அறிபவர். முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க இருப்பது அனைத்தையும் வியாசர் அறிவார். அதனால் வியாசதேவர் கலியுக மக்களுடைய நலன் கருதி இதி பாரதமாக்கியானம் புராணம் பிரம்ம சங்கீதம் ஸ்திரீ சூத்ரா திஜபந்தோனா ஸ்திராயேனா சுந்தி கோச்சரா. பெண்கள், சூதரர்கள், உயர்ந்த குலத்துல பிறந்து வீழ்ச்சி அடைஞ்சவங்க, அனைத்து தரப்பினருக்காகவும் இதி பாரதமாக்கியானம் மகாபாரதம்
அப்ப மகாபாரதம் என்பது 5வது வேதமாக கருதப்படுகிறது. மகாபாரதம் என்பது 5வது வேதம். அதனாலதான் இந்த பொருளுரையில பிரபுபாதா ரொம்ப அழகா சொன்னார். பொருளுரையில பிரபுபாதா உபநிஷத்துக்கள், புராணங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரங்களை போன்ற பரந்த வேத இலக்கியங்களை பயில போதுமான அவகாசம் இல்லாதவர்களுக்காக இது பகவானாலே சிறப்பாக அளிக்கப்பட்டது. அப்போ மகாபாரதம் வியாச மகரிஷியால கொடுக்கப்பட்டது 5வது வேதம். அந்த மகாபாரதத்தினுடைய ஒரு பாகம் தான் பகவத்கீதை. மகாபாரதத்தினுடைய இறுதி பர்வதத்துல குருக்ஷேத்திர போர்க்களத்துல என்ன நடந்தது? அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உபதேசம் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக இந்த பகவத்கீதை இணைக்கப்பட்டுள்ளது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் இதயத்தில் உதயமான பிரச்சனைகளை பகவத்கீதையின் போதனைகளால் தீர்க்கப்பட்டது. பௌதிக மக்களின் பார்வையிலிருந்து பகவான் மறைந்த பிறகு தான் பெற்ற சக்தியும் மேன்மையும் அழிக்கப்படுவதை நேருக்கு நேராக கண்ட அர்ஜுனன் பகவத்கீதையின் சீரிய போதனைகளை மீண்டும் நினைவு கூர்ந்தார். ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா வகையான மன கஷ்டத்திலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இங்கு அர்ஜுனன் கீதோபதேசத்தை நினைவு கூறுகிறார். அப்போ பகவத்கீதையோட பர்பஸ் என்ன? சோ பகவத்கீதையோட நோக்கம் 5வது வேதமான இந்த மகாபாரதத்தின் ஒரு பாகமாக பகவத்கீதை இடம்பெற்றது. அப்ப பகவத்கீதையின் முதல் நோக்கமே இது எந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ உரித்தானது அல்ல. முதல்ல பகவத்கீதையை பற்றிய தவறான எண்ணங்களை நாம் கைவிட வேண்டும். முதல்ல நம்ம பகவத்கீதையை பற்றி தவறான எண்ணங்கள். சரி, இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். பகவத்கீதையை பற்றிய தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில என்னெல்லாம் இருக்கு? பகவத்கீதையை பற்றிய தப்பான அபிப்பிராயம் இது மக்கள் மத்தியில என்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இது இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. யோகினி மாதாஜி. பகவத்கீதை வீட்டுல வச்சா குடும்பத்துக்குள்ளாடி சண்டை வந்துடும் சொல்லுவாங்க. பகவத்கீதை வீட்டுல வச்சா சண்டை போட்டுக்குவாங்க. ஏன்னா இது யுத்த பூமியில சொன்னது. பகவத்கீதை குருக்ஷேத்திர போர்க்களத்துல சொன்னதுனால வீட்டுக்குள்ள பகவத்கீதைச்சா சண்டை வந்துரும். ஆனா இது உண்மையா? இல்ல. ஒருத்தர் வீட்டுல பகவத்கீதை இருக்கிறதுனால பிரச்சனை தீருதுங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க? ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா விதமான மன கஷ்டத்திலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் இதயத்தில் உதயமான பிரச்சனைகளுக்கு பகவத்கீதையின் போதனைகள் தீர்வளித்தன. அப்போ உண்மையில பகவத்கீதா சொல்யூஷனே தவிர பகவத்கீதா ப்ராப்ளம் அல்ல. அப்ப வீட்டுல எதனால சண்டை வருது? போன நான் பார்க்கணுமா, நீ பார்க்கணுமா? டிவியை நான் பார்க்கறதா, நீ பார்க்கறதா? ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில அந்த அம்மாவுக்கு சீரியல் பார்க்கணும், அந்த ஐயாவுக்கு நியூஸ் பார்க்கணும், குழந்தைகளுக்கு விளையாட்டு சேனலை பார்க்கணும். டிவி ஒண்ணுதான் படாத பாடுபடுது. அப்ப பிரச்சனை எதுனால? டிவினாலயா, பகவத்கீதைனாலயா? அப்புறம் போன் வச்சிருப்பாங்க. 2 போன் தான் இருக்கும், இல்ல 3 போன் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆளுக்கு ஒரு போனு. 2 குழந்தைகளுக்கு ஒரு போனு, அம்மாவுக்கு ஒரு போனு, ஆளுக்கு ஒரு போன்ல அவங்கவுங்க விருப்பமானதை பாக்குறாங்க. முன்னெல்லாம் ஒரு போன் தான் இருக்கு. அந்த ஒரு போன்ல என்ன பண்ணணும்? அவங்கதான் ஒரு பையன்னா அவன் நான் விளையாட்டை பார்க்கணும்பா, அந்த அம்மானா நான் சீரியல் பார்க்கணும்பா, அந்த ஆள்னா நான் அந்த குடும்ப தலைவர் நான் நாடகம் பார்க்கணும், இல்ல நான் அரசியல் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண? இப்ப வசதி என்ன ஆயிடுச்சு? ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டாங்க. அப்ப பிரச்சனை பகவத்கீதைனால அல்ல, பகவத்கீதைனால அல்ல பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தான் பகவத்கீதா. தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், மன கஷ்டங்கள், இதற்கான தீர்வு தான் பகவத்கீதா. சரி, அப்புறம் வேற என்ன தவறான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க? பிரகாஷ் பிரபு. பகவத்கீதை வயசானவங்க தான் படிக்கணும், சின்ன வயசுக்காரங்க படிக்க கூடாது. பகவத்கீதை வயசானவங்க படிக்கணும். என்னங்க இப்போ உட்காந்து உங்க பையன் பகவத்கீதை படிக்கிறாரு, அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் படிக்கணும். விளையாடுறது சின்ன வயசுல விளையாடணும், அனுபவிக்கிறதெல்லாம் சின்ன வயசுல அனுபவிக்கணும். ஆனா பகவத்கீதை மட்டும் வயசானதுக்கு அப்புறம். இது எவ்வளவு முட்டாள்தனம்! வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? கண் பார்வை சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, புத்தி வேலை செய்யாது, ஞாபக சக்தி போயிடும். அப்ப பகவத்கீதை 5 வயதிலிருந்தே படிக்கப்படணும்னு சொல்லு. கௌமாரம் ஆக்கிறதே பிரக்யான் தர்மான் பாகவதாயிக. பகவத்கீதா பாகவத தர்மம் 5 வயதிலிருந்தே கற்பிக்கப்படணும். ஏன்னா இது அடிப்படை கல்வி.
இது ஏன் அடிப்படை கல்விங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே. வேற என்ன அப்போ வந்து வயசானவங்க தான் படிக்கணுங்கிறது தவறான கருத்து. முதல்ல எவ்வளவு வயசு வரைக்கும் போறேன்னு நமக்கு தெரியாது. நான் எவ்வளவு வயசு வரை இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையின் குறிக்கோளும் தெரியாது. இந்த வாழ்க்கைய நான் எப்படி அனுபவிக்கணும்னு தெரியாது. இந்த வாழ்க்கையில நான் எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னும் தெரியாது. இது எல்லாத்துக்கும் பகவத்கீதையில பதில் இருக்கு. அதனால பகவத்கீதை 5 வயதிலிருந்தே படிக்கணும். சரி, அடுத்தது. வேற என்ன தவறான கருத்து வச்சிருக்காங்க? பிரகாஷ் பிரபு. பிரபு அது சம்ஸ்கிருத்ல இருக்கும், அதெல்லாம் எங்களால படிக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு புரியாதுப்பா, அதெல்லாம் படிச்சு நாங்க எப்படி அறிவு பெறதுன்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையா? அது என்ன சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்காங்க? பகவத்கீதை ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஆனா ஆச்சாரியருடைய வியாக்கியானம் இருக்கு. அது எல்லா மொழிகள்லயும் இருக்கு. பகவத்கீதையுடைய ஸ்லோகத்துடைய சமஸ்கிருத ஸ்லோகம். சமஸ்கிருதம்ங்கிறது வந்து ஒரு தெய்வ பாஷை. சமஸ்கிருதம் வந்து ஒரு சயின்ஸ். அந்த சமஸ்கிருதங்கிற விஞ்ஞான மொழியில இருந்தா எல்லா மொழிக்கும் ஆதாரம் சமஸ்கிருதம். நீங்க எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் அதுல சமஸ்கிருதத்தோடைய சம்பந்தம் இல்லாம இருக்காது. அது தமிழ் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், பெங்கால் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதுல சமஸ்கிருத பாஷையோடைய சம்பந்தம் இல்லாம இருக்காது. சமஸ்கிருதம் தான் ஆதார பாஷை. அதனால சமஸ்கிருத பாஷை தெய்வ மொழி. அதுல இருந்து தோன்றிதான் மற்ற மொழிகள்லாம். சரி, பரவாயில்ல, எனக்கு அப்போ பகவத்கீதை படிக்கிற சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல பிரபுபாதருடைய கருணையால பகவத்கீதா எல்லா மொழிகளையும் ஏன் அரபு மொழியில கூட, அரபு மொழி, கிரேக்க மொழி, சைன மொழி, எல்லா மொழிகள்லயும் பகவத்கீதை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய மொழிபெயர்ப்பு, அந்த கிருஷ்ணர் சொன்ன ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பிரபுபாதருடைய வியாக்கியானம், அவருடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம் இருக்கு. அதனால ஒரு சாதாரண பாமரன், அவன் மொழி தெரிந்த ஒரு பிராமணன், ஒரு பாமரன், ஐயா எனக்கு தமிழ் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது, ஆனா பகவத்கீதை படிச்சா புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து மலையாளம் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது, மலையாளத்துல மொழிபெயர்ப்பு செய்த பகவத்கீதை இருக்கு. அப்போ பகவத்கீதைய பிரபுபாதர் மிக அழகாக, எளிமையாக மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்திருக்காரு. ஆங்கிலத்துல இருந்து அதனுடைய பிரதியாக பல்வேறு மொழிகள்ல. இப்படி பகவத்கீதைக்கு மொழி ஒரு தடை அல்ல. பகவத்கீதை புரிந்து கொள்றதுக்கு மொழி சரி, என்ன தகுதிங்கிறத பின்னாடி பார்ப்போம். பகவத்கீதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், என்ன தகுதி? அப்ப 2 விஷயம் நீ பெண்டிங்ல இருக்கு. பகவத்கீதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், அப்புறம் பகவத்கீதை எந்த வயசுல இருந்து படிக்க போறோம்னு பேசு. ஓகே, சரி. அப்போ பகவத்கீதைக்கு வயது ஒரு தடை அல்ல. பகவத்கீதை கற்பதற்கு வயது ஒரு தடை அல்ல. பகவத்கீதை படிப்பதற்கு மொழி ஒரு தடை அல்ல. பகவத்கீதை படிப்பதற்கு வேற என்ன பேசணும்? இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? சண்டை சச்சரவு, அது ஒரு குழப்பம் அல்ல. அதற்கான தீர்வு தான் பகவத்கீதை. சரி, வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா? பகவத்கீதை வீட்டுல இந்த காலத்தில் பகவத்கீதை பற்றி என்னென்ன தவறான கருத்துக்களா வச்சிருக்காங்க? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. நான் 1990 ஃபர்ஸ்ட் வந்து இஸ்கானுக்குள்ள நுழைஞ்சேன். அப்ப வந்து அவங்க பகவத்கீதை படிங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னுடைய மனதில் என்ன ஓட்டம் ஒண்ணுச்சுன்னா, நான் நவீன டெக்னாலஜியில உட்காந்துருக்கேன். பகவத்கீதையை திறந்து பார்த்தா அதுல யாரோ முனிவர் உட்காந்து காட்டுல உட்காந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கு. பக்கத்துல புலிலாம் ஓடுது. அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இது என்ன அந்த காலத்துக்கு முனிவர்கள் வாழ்ற சமாச்சாரத்தை இந்த பகவத்கீதையை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நான் நவீன டெக்னாலஜியில உட்காந்துருக்கேன், ராக்கெட் விடுற காலத்துல உட்காந்துருக்கேன். இப்ப இந்த இடத்துல இந்த பகவத்கீதை நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல என்னுடைய மனதுல எண்ணங்கள் ஓடியது. ஆனா பின்னாடி ஜெபம் பண்ண அப்புறம் இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? பகவத்கீதையை பற்றி மக்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கும், வழிவந்து கொண்டிருக்கும் வேற ஏதாவது தவறான கருத்துக்கள்? ஜெயதானி மாதா. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதா. அப்புறம் பகவத்கீதையில இப்ப ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு படிச்சாங்கன்னா அதன் உள்ளபடியே நடக்குது. இப்ப ஒரு பேஜ்ல சண்டைன்னு படிச்சோம்னா அந்த மாதிரி நடக்குது. அதனால அது அப்படிப்பட்ட புத்தகத்தை ஏன் நான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க பிரபு. இல்ல, அது தவறான கருத்து. மாறாக இதே பகு பிரபு தான் அன்னைக்கு சொன்னாரு, நான் எனக்கா சந்தேகம் வந்தா பகவத்கீதையை திறந்தோன்னே எனக்கு பதில் கிடைக்குதுன்னாரு. இப்ப பகு பிரபு பேசினாரு, ரத்னபாகு பிரபு. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஏதாவது சந்தேகம் வரும்போது நான் பிரபுபாத் புஸ்தகத்தை திறந்தோடனே எனக்கு அதுல பதில் கிடைக்குதுன்னாரு. அப்போ எல்லா விதமான கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் பகவத்கீதையில தீர்வு இருக்கு. ஆனா அதை மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி பல்வேறு தப்பான அபிப்பிராயங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து தகர்க்க போறோம். இன்னைக்கு பிரபுபாத இயக்கம் வந்து பிரபுபாத இயக்கத்தோடைய முக்கியமான குறிக்கோள், பிரபுபாத் புஸ்தகத்தோடைய முக்கியமான குறிக்கோள், பிரபுபாதர் போதனைகளின் முக்கியமான குறிக்கோள் மக்கள் மத்தியில் உலாவி வரும், மக்கள் மத்தியில பரவி வரும் தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான எண்ணங்கள், தவறான வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் தகர்ப்பதுதான். இதெல்லாம் உடைத்து உண்மை என்ன, அதுதான் பகவத்கீதா உண்மை உருவில். பகவத்கீதை உண்மை உருவில கொடுத்த ஆச்சாரியர் சில பிரபுபாதர். சரி, ஓகே. கிருஷ்ண பல்தேவ் பிரபு, கிருஷ்ண பல்தேவ் பிரபு, மித்ரவந்தா மாதாஜி. ஹரி கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து பகவத்கீதை வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த பகவத்கீதை வந்து அதாவது அசைவமா இருக்கிறவங்க வந்து தொடவோ படிக்கவோ கூடாது அப்படின்ற ஒரு தப்பான கான்செப்ட்ல பகவத்கீதா ஒரு கட்டுக்கதை. ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்களா ஒரு கட்டுக்கதை, இது கற்பனையானது, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இது பிராமணர்களுக்கு சாதகமாக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கட்டும். சோ பகவத்கீதா வந்து ஒரு கட்டுக்கதை, அதை நம்பாதீங்க அப்படி சொல்றவங்க இருக்காங்க. இது கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, இது உண்மை சம்பவம். ஏன்னா இது நிகழ்ந்த இடம் இன்னும் இருக்கு. குருக்ஷேத்திரம்ங்கிற இடத்துல மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த இடத்துக்கு இன்னைக்கும் குருக்ஷேத்திரம் தான் பேரு. பகவத்கீதை சொன்ன இடம் இன்னைக்கும் இருக்கு. பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்த இடம் இன்றைக்கும் இருக்கு. அப்ப இது கட்டுக்கதை அல்லவே. இது ஒரு கற்பனையான கதையா இருந்தா ஏன் இந்த இடங்கள்ல இன்னைக்கு இருக்கணும்? ஏன் இந்த இடத்துக்கு இதே பேரு? பகவான் கிருஷ்ணர் தோன்றிய இடம் மதுராபுரி, பகவான் கோட்டை கட்டி வாழ்ந்தது துவாரகை, ராமச்சந்திரர் தோன்றியது அயோத்தியா, ராமர் சேது, ராமேஸ்வரம், இப்படி பகவான் அயோத்தியா, இந்த மாதிரி பகவான் லீலை நடந்த இடங்கள் இன்றைக்கும் அதே பேராலே இருக்கே. இன்றைக்கும் அதற்கான தடயங்கள் இருக்கின்றனவே. அப்போ பகவத்கீதை கட்டுக்கதை என்பது தவறான கருத்து, கற்பனை என்பது தவறானது. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க. அசைவமா இருந்தவங்க வந்து படிக்க கூடாது அப்படின்னு. அசைவ உணவு சாப்பிடுறவங்க பகவத்கீதை தொடக்கூடாது, பகவத்கீதை படிக்கக்கூடாது. உண்மையில ஒரு வகையில் இது சரிதான். பட் ஆனா நம்ம வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்றது இல்ல. அவங்கள ஆர்வத்தை வந்து அதிகரிப்பதற்காக சில நேரம் நம்ம அனுமதிக்கிறோம். ஆரம்ப நிலை சாதகன் ஒருத்தர் ஆரம்ப நிலையில முதலாக ஆரம்ப நிலையில பக்தர் சங்கத்துக்கு வரும்போது, நாங்க வந்து அசைவ உணவு சாப்பிடுறோம், நாங்க வந்து தீண்டத்தகாத உணவுகளை சாப்பிடுறோம், நாங்க வந்து நாம ஜெபிக்கலாமா, நாங்க பகவத்கீதை படிக்கலாமா, நாங்க கோயிலுக்கு வரலாமா, நாங்க சத் சங்கத்துக்கு வரலாமா, அவங்களுக்கு பண்றது தவறுன்னே தெரியுது. அந்த பௌதி ஆசையால நாக்கினுடைய சுவைக்காக சில தீய பழக்கங்களை பழகி விட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்புறம் தயங்குறாங்க. சத்சங்கத்துக்கு கூப்பிடும் போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க சத்சங்கம் வச்சிருக்கோம், நீங்க வாங்க. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை நான் கறி சாப்பிட்டுட்டேனே. சரி, நீங்க வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாங்க, நான் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட்டுட்டேனே. இன்னைக்கு ஒரு காலத்துல அசைவ உணவு சாப்பிடுறது ரொம்ப ஒரு கேவலமான செயலா இருக்கு. அது நீங்க மக்கள் மத்தியில அசைவம் சாப்பிடுறவங்களே பார்க்க முடியாது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கத்திய நாட்டவர் வர்றதுக்கு முன்னாடி இங்க அசைவ உணவே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. மேற்கத்திய நாட்டவர்கள் என்ன பண்ணாங்க, துப்பாக்கியில வந்து பசுவோடைய மாமிசம் தடவி விட்டாங்க. அதை உறிஞ்சு என்னாச்சு, அவங்களுக்கு அது சுவை ஏற்பட்டுச்சு. பிறக்கிற குழந்தை எல்லாமே அசைவம் சாப்பிட்டு பிறக்கிறது இல்லையே. முதல்ல தாயினுடைய பால் தான் குடிக்குது. அப்புறம் அந்த குழந்தைக்கு அம்மா வந்து பருப்பு சாதம் ஊட்டினா, நெய் சாதம் ஊட்டினா, கூடயே ஒரு கறி துண்டை வச்சு ஊட்டினா, அப்படி பழகுனதுதான். அப்போ ஒரு காலத்துல அசைவ உணவு சாப்பிடுறவங்களே ஒரு அல்ப சதமானதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்துல பின்பற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டாங்க, அந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானாங்க. அப்ப கூட வீட்டுல சமைக்க மாட்டாங்க, எங்கேயாவது போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. ஆனாலும் பயந்து வருவாங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா கேவலமா போயிருமே. அப்புறம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி போய் கொல்லப்புறத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு சமையலறை வச்சுக்கிட்டாங்க, அங்க சமைச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அந்த சமையலறை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் எல்லா பாத்திரம் வேற பாத்திரமா இருந்துச்சு. இப்ப பாத்திரங்கள்லாம் கை கால் முளைச்சு எல்லாம் ஒண்ணாயிடுச்சு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அசைவம் சாப்பிட மாட்டீங்களா நீங்க? என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்படி நீங்க உயிர் வாழ்றீங்க? அசைவ உணவு சாப்பிடாம எப்படி உங்களால உயிர் வாழ முடியுது? அப்படி கேட்கிற காலமாயிடுச்சு. அதனால இந்த காலத்துல கலியுகத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப வீழ்ந்த ஆத்மாக்களாகவும் கீழ்நிலையானவங்களாகவும் துர்நடத்தை உள்ளவங்களா இருக்கிறதுனால
நம்ம வந்து முதல்ல சட்ட திட்டங்களை சொன்னா அவங்களால பின்பற்ற முடியாது. அதனால சட்ட திட்டங்களுக்கு முதல்ல இடம் இல்ல. முதல்ல வந்து கருணை. சைதன்ய மகாபிரபுடைய கருணை. இன்னைக்கு கருணைக்கு தான் முதல் இடம். அதுக்கப்புறம் இந்த கருணை அவங்களுக்குள்ள போகும்போது சட்ட திட்டத்துக்குள்ள தானா வருவாங்க. அதனால நம்ம ஒருத்தரை பார்த்து புதுசா ஆரம்ப நிலையில வரக்கூடியவங்கள நீங்க அசைவ உணவுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஐயோ எங்களால அதை விட முடியாது. அப்ப சத்சங்கம் வேண்டாம். அப்ப பகவத்கீதை வேண்டாம் அப்படிங்கிற முடிவு. அப்போ மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? எது எனக்கு அத்தியாவசியமானது? எது என் வாழ்க்கையில என்னுடைய துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது? என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடியதோ, அதை தியாகம் பண்ற அளவுக்கு அவங்க புலன்பத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதை தியாகம் பண்ற அளவுக்கு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுவது, பகவத்கீதை படிக்கிறது, சத்சங்கத்துக்கு வருது, பகவானை வழிபடுறது, இதெல்லாம் நம்மள வந்து பிறவி சக்கரத்திலிருந்தே விடுவிக்கக்கூடியது. பிறப்பு இறப்புலேருந்தே விடுவிக்கக்கூடியது. ஆனா மக்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையா போயிட்டதுனால அவங்களுக்கு இதோடைய முக்கியத்துவம் தெரியல. அதனால என்ன பண்ணணும் நம்ம? ஆரம்பத்துல உடனே நீங்க இப்படி சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? சரி பரவால்ல. நீங்க அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் பரவால்ல. சத்சங்கத்துக்கு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய கொலை குத்தம் எல்லாம் கிடையாது. பரவால்ல வாங்க. நீங்க சத்சங்கத்துல வந்து கலந்துக்கங்க. பகவானுடைய நாமத்தை ஜெபம் செய்யுங்க. நாம ஜெபம் செய்யறதுக்கு எந்த ஒரு சட்ட திட்டமும் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம். எங்க வேணாலும் சொல்லலாம். நீங்க வந்து பகவானை தரிசனம் பண்ண வாங்க. நீங்க பகவத்கீதை வகுப்புக்கு வாங்க அப்படின்னு முதல்ல நம்ம ஆரம்பத்துல என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் படிப்படியா அவங்க பகவத்கீதையை படிக்கும் போதும், பகவான் நாமத்தை ஜபிக்கும் போதும், பக்தர் சங்கத்துல வரும்போதும், அவங்களுடைய உண்மையான எது உண்மை? நான் வாழ்க்கையில எதை கத்துக்கணும்? நான் என்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறேங்கிற நாலேஜ், அதுக்கான அறிவு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிவு உதயமாகிற வரைக்கும் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். தென் ஸ்லோலி அவங்க சத் சங்கத்துல வந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சத் சங்கத்துல வந்து சாதுக்களுடைய சங்கம், சாதுக்களுடைய சங்கத்துல வந்து சத் சங்கத்துல வந்து பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையான நிலை என்னன்னு புரியும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த மாதிரி பாவகாரியம் செய்யக்கூடாது, நான் கடவுள்கிட்ட திரும்ப போகணும், நான் கடவுளை உணரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால நம்ம அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நம்ம அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க பரவாயில்ல, நீங்க சத் சங்கத்துக்கு வாங்கன்னு சொல்லு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல நாங்க வரமாட்டோம். தட் மீன்ஸ் அப்படி என்ன அர்த்தம்னா, நான் பாவம் செய்யறேன்னு தெரிஞ்சே அவங்க பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அறியாமைன்னு சொல்ல முடியாது. அறியாமை என்னது? தெரியாம பண்ண அறியாமை. தெரிஞ்சே திரும்ப திரும்ப பண்றான்னா அவன் வந்து அடிமுட்டாள்னு சொல்லணும். அந்த அடிமுட்டாளுக்கு அறிவியலுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பட் ஸ்டில் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு, மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உறுத்துது, இல்ல நம்ம தவறு செய்யறோம், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுத்தல் வரும்போது அவங்க டெஃபனட்டா வரும். ஓகே, வேற என்ன தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க? பகவத்கீதையை பற்றிய மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய தவறான அபிப்பிராயங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நம்ம புக் விக்கிறப்ப பகவத்கீதா வித்தமா சொல்லுவாங்க, ஐயோ இந்த பகவத்கீதாவா, இதுல ஃபுல்லா போர் தானே இருக்குது, வெறும் சண்டை போர் தான், இதை படிச்சு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இல்ல அவங்களுக்கு புரியல. இதுல ஃபுல்லா போரும் சண்டை எல்லாம் கிடையாது. இதுல வந்து அதுவும் இப்ப நம்ம பேச போறோம். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பகவத்கீதைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, அடுத்தது வேற என்ன தப்பான அபிப்பிராயம்? பகவத்கீதையை படிச்சா சாமியாரா போயிருவாங்க, சன்னியாசி ஆயிருவாங்க, அவங்க குடும்பத்துல வந்து பற்றுதலே எல்லாம் போயிடும், அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை விட்டு போயிடுவாங்க. அதுவும் தவறான கருத்து. பகவத்கீதை யார் யாருக்கு சொன்னா? பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். அர்ஜுனன் ஒரு சன்னியாசியா, ஒரு துறவியா, ஒரு முனிவரா, ரிஷியா? இல்ல, அர்ஜுனன் ஒரு குடும்பஸ்தன். அப்போ இந்த மாதிரி பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள், பகவத்கீதை வீட்டுல வச்சா சண்டை வரும், பகவத்கீதை படிச்சா சாமியாரா போயிருவாங்க, பகவத்கீதை வந்து குழந்தைகள் தான் இல்ல வயசானவங்க தான் படிக்கணும், குடும்பஸ்தர்கள் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள். இப்போ அதை தகர்க்கும் வகையில தான் இந்த பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள், தவறான புரிதல்கள், தவறான வழிகாட்டுதல்கள், இதை தகர்ப்பதுதான் இங்க முக்கியமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில பிரபுபாதன் மிக அழகாக தெளிவாக எழுதியிருக்காரு. இதுல அர்ஜுனன், இங்க அர்ஜுனனே சொல்றார், எல்லா காலத்திலும் அர்ஜுனன் என்ன சொல்றாரு? பரமபுருஷரால் கோவிந்தன், பரமபுருஷர் கோவிந்தனான அந்த பகவானால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசம் காலம் மற்றும் தேசம், காலம் மற்றும் தேசம். சார் சார் ஹரே கிருஷ்ணா, மீட்டிங் நடக்குது கொஞ்சம். சோ பரமபுருஷர் கோவிந்தன் பகவானால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்புடைய இதய தகிப்பை அகற்றுவதற்குரியதாகும். அப்ப புரிஞ்சுக்கங்க, இங்க அர்ஜுனன் என்ன சொல்றாரு? பகவத்கீதை உபதேசங்கள் முதல்ல நம்ம தவறான கருத்து என்னன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில
அரசியல்வாதிக்கு இப்ப இங்க கூட யோகினி மாதாஜி போட்டாங்க, இது வந்து உயர்ந்த வகுப்பினருக்காக உள்ளது, இது சமஸ்கிருத பாஷை, இது வந்து ஆரிய வர்க்கத்து, இதை வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்க அவங்களுக்காக அவங்களே எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் மத்தியில பகவத்கீதை குறிச்சும் இதிகாச புராணங்களை குறித்தும் தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை இங்க அர்ஜுனன் சொல்றாரு, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேச கால பாத்திரம், இடம் நேரம் காலம், இது எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமானது. ஏன் பொருத்தமானதுங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ அர்ஜுனன் ஏன் இப்படி சொல்றாரு? அர்ஜுனன் என்ன சொல்றாரு? பரமபுருஷர் பகவான் கோவிந்தனால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பை அகற்றுவதற்கு உரியதாகும். அப்போ பகவத்கீதையில் இருக்கிற உபதேசங்கள் இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ இனத்துக்கோ மதத்துக்கோ மொழிக்கோ சமுதாயத்துக்கோ உள்ளதல்ல. பகவத்கீதை உபதேசம் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அனைவருக்குமானது. ஏன் பகவத்கீதை எல்லா நேரத்திலும் இடத்திலும் காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தரப்பாட்ட மக்களுக்கும் உடையதுன்னா, இந்த பகவத்கீதையில வந்து நீங்க இந்த கிழமையில இந்த தேவதையை பூஜை பண்ணுங்க, அந்த கிழமை அந்த திசையை நோக்கி விளக்கு பொருத்துங்க, இந்த கிழமையில இந்த யாகம் பண்ணுங்க, இந்த கிழமை அந்த தேவதை கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி அல்ல பகவத்கீதை. பகவத்கீதையில முதல் பாடமே நாம யாரு, நான் யாரு, கடவுள் யாரு. அப்போ 5 முக்கியமான விஷயங்கள் பகவத்கீதையில பரவலா சொல்லப்படுது. இந்த 5 முக்கியமான விஷயங்கள் உலகத்தார் அனைவருக்குமானது. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், கர்மா. ஜீவாத்மா உலகம் முழுதும் ஜீவாத்மா இருக்காங்க. பரமாத்மா எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்காங்க பரமாத்மா இருக்காங்க. காலம் டைம் இந்த பௌதிக உலகம் முழுதும் செயல்படுது. கர்மா எல்லாருமே கர்மா பண்றாங்க. இயற்கை இந்த ஜட இயற்கையில தான் எல்லாருமே ஜட இயற்கை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த 5 முக்கியமான விஷயங்கள் பகவத்கீதையில பரவலாக பேசப்பட்டிருக்கு. அப்ப இந்த 5 முக்கியமான விஷயங்களும் இடம் நேரம் காலம் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இது அனைவருக்கும் பொதுவானது. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது உலகத்துல இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயமோ குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட இனத்துல உள்ளவங்களோ மட்டும் நான் ஆத்மா இல்ல. ஆத்மாங்கிறது எல்லா ஜீவனும் ஆன்மா. அப்போ ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் அனைவருக்கும் தெரியப்படணும். இறைவனை பற்றிய விஞ்ஞானம் பரமாத்மா யாரு அனைவருக்கும் தெரியப்படணும். இந்த காலம் எப்படி செயல்படுது அனைவருக்கும் தெரியப்படணும். இந்த இயற்கை எப்படி செயல்படுது அனைவருக்கும் தெரியப்படணும். அப்புறம் என்னுடைய கர்மா, எது நல்ல கர்மா எது கெட்ட கர்மா, எது தர்மம் எது அதர்மம், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எந்த செயலை நீ பிணைக்கக்கூடியது எந்த செயலை நீ விடுவிக்க கூடியது, இது அனைவரும் அறிஞ்சிருக்கணும். அதனாலதான் பகவத்கீதை உலக பொது மறைநூல். இது வந்து பறைசாற்றப்படணும். பகவத்கீதை தான் உலக பொதுமறை நூல்னு பறைசாற்றப்படும். 2வது பகவத்கீதையில பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாலான ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் என்ன திரும்ப திரும்ப சொல்றாரு? ராகத்வேஷு விமுக்தேஷு காமக்ரோத விமுக்தானாம் காமேஷ குரோதேஷ காமலோபோ சேதேஷ் காமக்ரோத லோபா. இதுதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடணும்னு சொல்றாரு. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதுல இருந்து விடுபடணுங்கிறாரு. காமத்திலிருந்து விடுபடணுங்கிறாரு. கோபத்திலிருந்து விடுபடணுங்கிறாரு. அறியாமையிலிருந்து விடுபடணுங்கிறாரு. பொறாமையிலிருந்து விடுபடணுங்கிறாரு. அப்ப இது இந்த உன்னதமான போதனைகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கானதா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கோபத்திலிருந்து விடுபட்டா போதுமா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்டு மக்கள் மட்டும் காமத்திலிருந்து விடுபட்டா போதுமா? ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும் அறியாமையிலிருந்து விடுபட்டா போதுமா? இல்ல, இது அனைத்து மக்களுக்குமானது. இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் இந்த குணங்களால் தான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காமம் கோபம் பேராசை இதுதான் உன் எதிரி. அப்போ எனக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரி இல்ல, அமெரிக்காக்கு ரஷ்யா எதிரி இல்ல, நமக்கு சைனா எதிரி இல்ல. அப்ப நம்முடைய எதிரி யாரு? நம்முடைய எதிரி யாருன்னு கிருஷ்ணன் இங்க சொல்றாரு. எல்லா ஜீவாத்மா கட்டுண்ட ஆத்மாவோட எதிரி காமம் கோபம் பேராசை. அப்ப இந்த போதனை உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. இந்த பிரச்சனைகள் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அதனாலதான் அர்ஜுன் நீங்க சொல்றாரு, எல்லா சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய இதய தகிப்பு, இதயத்துல கொழுந்து விட்டு எரியுது. எது? காமம் கோபம் பேராசை. உலகம் முழுதும் எல்லா ஜீவராசிகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் காமம் கோபம் பேராசை அறியாமை பொறாமை இது கொழுந்து விட்டு எரியுது. இதை தகிக்க கூடியது பகவத்கீதா.
இதை வந்து அணைக்கக்கூடியது பகவத்கீதா. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது பகவத்கீதா. அதனால பகவத்கீதை இடம், நேரம், காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எல்லா காலத்திலும் எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் உரித்தானது. அதனால இந்த பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள் தகர்த்தெறியப்படணும். சோ பகவத்கீதா இன்றைக்கு பகவத்கீதை படிக்க வேண்டியது அத்தியாவசியம், அவசரம், அத்தியாவசியம். ஏன்னா இங்கதான் உண்மையான போதனை. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன். அதான் பிரபுபாதா வந்து மிக அழகா இந்த இந்த ஸ்லோகத்துக்கு 2.5 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு எழுதியிருக்கார் பிரபுபாத் பொருளுரை. இந்த ஸ்லோகத்துக்கு 3 பக்கத்துக்கு பிரபுபாத் பொருளுரை எழுதியிருக்கார். ஏன்னா அர்ஜுனன் எவ்வளவு பகவத்கீதைக்கு அர்ஜுனன் எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாரு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனன் பேசியது, இப்ப கிருஷ்ணா மறைஞ்சிட்டார். கிருஷ்ணா மறைந்த உடனே அவருடைய உபதேசங்களை அர்ஜுனன் நினைச்சு பாக்குறார். பரமபுருஷர் பகவான் கோவிந்தனால் எனக்கு அளிக்கப்பட்ட உபதேசங்கள் காலம் மற்றும் தேசம் ஆகிய எல்லா சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடியதான இதய தகிப்பை அகற்றக்கூடியதானதாகும். எனவே அந்த உபதேசங்கள் எனக்கு இப்பொழுது கவர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நான் எப்பவுமே அதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா எனக்கு சொன்ன அந்த திவ்யமான உபதேசங்கள் அதையே நான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறார். அப்போ பொருள் உரையில பிரபுபாதா ஸ்டார்டிங்லயே சொல்றார். என்ன சொல்றாரு? பகவத்கீதையின் உபதேசங்களை பகவான் விட்டு சென்றது அர்ஜுனின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் எல்லா தேசங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் ஆகும். பகவத்கீதை பரமபுருஷர் பகவானாலே பேசப்பட்டது என்பதால் அது எல்லா வேத ஞானத்தின் சாராம்சமாகும். பகவத்கீதா வந்து பகவானாலே பேசப்பட்டதுனால என்னது? அது எல்லா வேதங்களின் சாராம்சமாகும். அதுக்கப்புறம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனின் இதயத்தில் உதயமான பிரச்சனை பகவத்கீதை போதனைகள் தீர்க்கப்பட்டது. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுனனுக்கு எது தர்மம், எது அதர்மம், எது சரி, எது தப்பு, இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம் இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. நான் செய்யறது சரியா தப்பா, எது சரி எது தப்பு, எது எனக்கு நன்மை எது எனக்கு தீமை, இந்த 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 சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. சோ அதனால கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைகிறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணாவை சரணடைஞ்சதுனால பகவத்கீதையோட முதல் பாடம் ஒருத்தர் அறியாமிலிருந்து விடுவிக்கிறதா. பகவத்கீதையோட முதல் பாடமே வந்து என்னது? ஒருத்தர் அறியாமிலிருந்து விடுவிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். சோ குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் அறியாமையில் புகுத்தப்பட்டாரு. அர்ஜுனன் ஏன் அறியாமையில் புகுத்தப்பட்டாரு? நம்மை அப்ப அர்ஜுனன் மூலமா அர்ஜுனன் ஒரு கருவியா வச்சுட்டு கிருஷ்ணா வந்து நமக்கு அந்த உபதேசம் கொடுக்கிறார். அர்ஜுனன் வெறும் கருவிதான். அர்ஜுனனை ஒரு கருவியா வச்சுட்டு கிருஷ்ணா என்ன பண்றாரு? நமக்கு தான் அந்த உபதேசத்தை கொடுக்கிறார். ஆக்சுவலி உபதேசம் அர்ஜுனனுக்காக அல்ல, அர்ஜுனன் மூலமா நமக்கு மெசேஜ். அதனால குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுன இதயத்தில் உதயமான பிரச்சனை. இன்னைக்கு யாருதான் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில? இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை. எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், நான் என்ன செய்யணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் எதை அடையணும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே அறியாமையில் இருக்காங்க. சோ எல்லாருமே அறியாமையில் இருக்கிறதுனால பகவத்கீதையோட முதல் நோக்கமே நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. சோ பகவத்கீதை டீச்சிங்கோடைய ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. அறியாமையிலிருந்து ஒருத்தர் விடுபடாம அவரால் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. முதல்ல அறியாமையிலிருந்து விடுபடணும். சோ பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் டீச்சிங்க வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. அப்போ அறியாமை என்னது? தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. ஒருத்தர் நான் இந்த உடல்னு அடையாளப்படுத்திக்கிறது அறியாமை. முதல்ல அந்த அறியாமையிலிருந்து வெளிவரணும். அதனாலதான் பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் டீச்சிங்க வந்து அறியாமையிலிருந்து விடுபடுறது. அர்ஜுனன் தான் இந்த உடல் நினைச்சு பேசிட்டு இருந்தாரு. அர்ஜுனன் இந்த உடல் அல்ல ஆத்மா, நீ இந்த உடல் அல்ல ஆத்மான்னு கிருஷ்ணா அர்ஜுனன் டீச் பண்றாரு. அப்ப அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லா பிரச்சனை காரணம் நம்ம இந்த உடலோட அடையாளப்படுத்துறதுதான். நான் இந்தியாவை பாகிஸ்தான், நான் அமெரிக்காவை வந்து ரஷ்யன், நான் இந்து அவன் முஸ்லீம். இது எல்லாமே உடல் சார்ந்த அடையாளம். இந்த உடல் சார்ந்த அடையாளம் தான் எல்லா பிரச்சனைக்கான காரணம். அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு பகவத்கீதையில சொன்ன அந்த பாடம், இந்த உடல் எல்லாம் ஆத்மா,
ஆபத்தான நேரங்களில் பகவத்கீதையை படிப்பதால் எல்லா வகையான மன கஷ்டத்திலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும் என்பதை போதிப்பதற்காகவே இங்கு அர்ஜுனன் கீதோபதேசத்தை நினைவு கூறுகிறார். சோ ஒருத்தருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் பகவத்கீதையை தஞ்சம் கொண்டாரே ஆனால் உடனடியாக அவர் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் மன கஷ்டத்திலிருந்து விடுபடுறாரு. இது கீதா மகாத்மியத்துல மிக அழகா சொல்லியிருக்கு. பகவத்கீதை படிக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன கிடைக்கும்? பகவத்கீதை ஒருத்தர் தொடர்ந்து படிக்கிறதுனால அவரு உடனடியா புனிதம் அடைகிறார். ஒருத்தர் கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் புனிதம் அடைகிறாரு. பகவத்கீதா படிச்ச உடனே புனிதமாகிறார். பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலம கணிகாமீதா பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலம கணிகாமீதா. பகவத்கீதையை படிச்ச மாத்திரத்துல புனிதமாகலாம். ஆனா கங்கையில போய் குளிக்கிறதுக்கு பல முறை குளிக்கணும். அதனால ரெண்டுமே பகவான் இருந்தா வருது. கங்கை பகவானுடைய தாமரை பார்த்து வருது, பகவத்கீதா பகவானுடைய திருவாயிலிருந்து மலர்ந்தது. அதனால இது இன்னும் விசேஷமானது. அது பகவத்கீதா அமிர்தம். கீதா அமிர்தம் இது கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து வந்தது. அப்போ கீதா மகாத்மியம் என்ன சொல்லுது? அர்ஜுனன் கிருஷ்ணா 1000 குலத்தை சார்ந்தவர். கிருஷ்ணா 1000 குலத்தை சார்ந்தவர். அவர் பசுக்கள் மேய்க்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர். அப்ப கிருஷ்ணா என்ன பண்ணாரு? எல்லா வேதங்களையும் சாரமா எடுத்து அந்த பசுவோடைய மடியிலிருந்து பால் கறக்கிறார். அதுதான் பகவத்கீதா. அதை பருகும் கன்றுக்குட்டி சோ கிருஷ்ணா எல்லா வேதங்களையும் எடுத்து அது பாலாக பசுவோடைய மடியிலிருந்து பாலாக கறக்கிறாரு. அதுதான் பகவத்கீதா. அனைத்து வேதங்களின் சாராம்சம் பகவத்கீதா. அது வேதங்களுடைய பால். அப்புறம் அது பருகும் கன்றுக்குட்டி அர்ஜுனன். அந்த மாதிரி நாம் பகவத்கீதை படிக்கும்போது அனைத்து வேதங்களின் சாராம்சத்தையும் புரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை படிக்கும்போது பகவத்கீதை அல்லது பகவானின் ஒளி வடிவமாக உள்ள எந்த சாஸ்திரமும் பகவானின் அவதாரமே ஆகும். சவுண்ட் இன்கார்னேஷன், சவுண்ட் ரெப்ரஸன்டேஷன். பகவத்கீதையோட ஸ்லோகமும் பகவானும் வேறு இல்லை. பாகவத ஸ்லோகமும் பகவானும் வேறு அல்ல. பகவானின் நாமமும் பகவானும் வேறு அல்ல. இப்போ பகவத்கீதை ஒரு ஸ்லோகம், அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசூம்ச நானுசோசந்தி பண்டிதா. இந்த சவுண்ட் ஒலி, இந்த சவுண்ட் ரெப்ரஸன்டேஷன், இந்த சவுண்ட் ஒலி அதிர்வு, இந்த பகவத்கீதா ஸ்லோகமும் கிருஷ்ணாவும் வேறு இல்லை. கிருஷ்ணாவுடைய உபதேசமும் கிருஷ்ணாவும் வேறு இல்லை. ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய லிட்டரரி இன்கார்னேஷன். பிரபுபாத் சொல்றாரு பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். அதனால பாகவத ஸ்லோகம் கிருஷ்ணா வேறு இல்லை. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் கிருஷ்ணாவும் வேறு இல்லை. ஒளி வடிவுள்ள பகவானின் போதனைகளுக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானின் முன் நின்று கொண்டு அவர் பேசியதை கேட்ட அர்ஜுனன் என்ன நன்மை அடைந்தாரோ அதே நன்மையை பகவத்கீதையிலிருந்து ஒருவரால் அடைய முடியும். அர்ஜுனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பெனிஃபிட் அவருக்கு கிடைச்சதோ, என்ன நன்மை கிடைச்சதோ, அதே போல அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்களும் அதே நன்மை அடையலாம். சேம் பெனிஃபிட், அதே நன்மை அடைய முடியும். பௌதீக வாழ்வில் சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் நம்பிக்கையுள்ள மனிதனால் பகவத்கீதையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே அர்ஜுனன் கூறுவது போல கீதையை பகவான் அருளியுள்ளார். பௌதீக வாழ்வில் சிக்கலிலிருந்து விடுபட விரும்பும் நம்பிக்கையுள்ள மனிதனால் பகவத்கீதையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகவே அர்ஜுனன் கூறுவது போல பகவத்கீதையை பகவான் அருளியுள்ளார். பியூட்டிஃபுல். பகவத்கீதை முழு உபதேசம் என்னது? ஜீவராசி பகவானும் ஒன்றுபட்டவர், அதே சமயம் வேறானவங்க. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர்வாழி என்னுடைய சிறிய அம்சம், நித்தியமானவங்க சனாதனா. அப்ப சனாதனா, இன்னைக்கு முட்டாள் அரசியல்வாதிகள் சனாதனத்தை பத்தி தவறா பேசுறாங்க, தவறா பரப்புரையாற்றுறாங்க, தவறா சித்தரிக்கிறாங்க. ஆனா சனாதனம் நித்தியமானது, மாற்றமில்லாதது, அழிவற்றது. கிருஷ்ணா சனாதனா, கடவுள், ஆண்டவர், பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர், மாற்றமற்றவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். கடவுளுடைய தாமம், அந்த பரலோகம், ஆன்மீகலோகம், வைகுந்தலோகம், இறைவனின் ராஜ்யம் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, சனாதன தாமம்.
உயிர்வாளிகளை நாம இந்த உடலில் இருக்கும் ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, சனாதனா. ஸோ கிருஷ்ணா சனாதனா, உயிர்வாளிகள் நாமளும் சனாதனா, கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகம் சனாதனா. இதை பற்றி அறிவு, இதை பற்றி கற்பிக்கும் தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மம் சனாதனத்தை தாங்கி பிடிக்கும் தர்மம். உயிர்வாளி நித்தியமானவன், கிருஷ்ணா நித்தியமானவர், அவர் ஆன்மீக உலகம் நித்தியமானது. இதை தாங்கி பிடிக்கும் தர்மம் சனாதன தர்மம். ரொம்ப அழகான வர்ணனை. இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான பிரச்சாரங்கள், இதெல்லாம் தகர்க்க வேண்டியதான் ஒரு பக்தருடைய கடமை. ஒரு பக்தரும் பகவத்கீதையை படித்து இந்த பொய் பிரச்சாரங்களை நம்ம முறியடிக்கணும். பொய் பிரச்சாரங்கள், தவறான கருத்துக்கள், தப்பான எண்ணங்கள், தப்பான வழிகாட்டுதல்கள், இதிலிருந்து பாமர மக்கள், சாதாரண மக்களை நம்ம காப்பாற்றணும். அந்த பொறுப்பு ஒரு வைஷ்ணவருக்கு இருக்குது. ஒரு வைஷ்ணவருக்கு பகவத்கீதை எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்காக ஏற்பட்டதாகும். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறது தான் பகவத்கீதா. ஸோ பகவத்கீதா அல்டிமேட். ஏன் பகவத்கீதை அல்டிமேட்னா, இது எல்லா துன்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான். என்ன எல்லா துன்பம்? ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தரிசனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், உடலால் வரக்கூடிய துன்பம், மனதால் வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசிகள் எல்லா துன்பத்துக்கும் ஒரு தீர்வு. அப்போது பகவத்கீதா எல்லா இனம், மொழி, நாடு, எல்லா மக்களுக்கும் உரித்தானது. சரிங்க, அப்போ பகவத்கீதைங்கிறீங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி என்ன? யாரால் அதை புரிஞ்சிக்க முடியும்? பகவத்கீதை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? பக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஏதோ உத்தமம் சயேவாய மயா புரோக்த யோக புரோக்த புராதனா. இந்த பழமையான விஞ்ஞானம், சயின்ஸு, இதை எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஓகே, நான் பக்தராகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் எப்படி பகவத்கீதை புரிஞ்சுக்கிறது? ஆன்மீக குருவின் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் போதும். ரொம்ப அழகான லீலை. நீங்கள் அது பல தடவை கேட்டிருப்பீங்க. சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தபொழுது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்தபோது அங்கே ஒரு அதிசயமான ஒரு லீலை நடந்தது. ஒரு அற்புதமான ஒரு லீலை. நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான பாடம். என்ன லீலை அது? ஸ்ரீரங்கத்தில் ஒரு பிராமணர், படிப்பறிவில்லாத ஏழை பிராமணர். அந்த பிராமணர் தன் குரு இடத்துல போனார். அவர் குரு சொன்னார், நீங்கள் தினமும் பகவத்கீதா படிங்க. அவர் சொன்னார், குரு மகாராஜ், எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு படித்தா ஒன்றும் புரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, எந்த பக்கம் தொடங்கணும், எங்கே முடிக்க எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி படிக்கிறது? என்ன பகவத்கீதை படின்னு சொன்னால் நான் எப்படி படிக்கிறது? ஆனால் குரு சொல்ல, இது என்னுடைய கட்டளை, என் கட்டளை இது, நீ பகவத்கீதை படித்தே ஆக வேண்டும். உனக்கு படிக்க தெரியுமோ தெரியாதோ, எழுத்து கூடி படிப்பியோ தப்பாக படிப்பியோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ தினமும் பகவத்கீதை படிக்கணும். இப்போ குருவுடைய கட்டளையை தவிர்க்க முடியாது. அதே சமயம் இவருக்கு படிப்பறிவும் கிடையாது. ஆனாலும் என் குரு சொல்லிட்டாரு, என் குரு சொன்னால் நீ பகவத்கீதை படிக்கணும்னு. தினமும் தவறாமல் காலையில் கோயில் மண்டபத்தில் உட்காந்து பகவத்கீதை வாசிக்கிறேன். அந்த பக்கம் போகிற வர பிராமணர்களாக கேலி பண்ணுறாங்க, அவரை ஏளனம் செய்கிறாங்க. பாடுறா, பெரிய பண்டிதன் வந்துட்டார் பகவத்கீதை தூக்கிட்டே, என்னடா அவருக்கு தெரியும், இவர் என்ன புரிஞ்சுக்க போகிறாரு? ஓய், என்ன ஓய் உனக்கு புரியும்? உனக்கு ஒன்றும் புரியாது ஓய், பகவத்கீதையில் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு வரவங்க போகிறவங்களும் அவர் கேலி பண்ணுறாரு. ஏன்னா அவர் குருகுலம் போனதில்லை, சமஸ்கிருதம் படித்ததில்லை, வேத பாராயணம் பண்ணதில்லை, ஒன்றுமே தெரியாது. இந்த பிராமணன் எப்படியா, இந்த முட்டாள் எப்படி பகவத்கீதையை புரிஞ்சுக்க போகிறான் அப்படின்னு இவர் முன்னாடி எல்லாரும் இவரை ஏளனம் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிராமணர், என் குரு சொல்லியிருக்காரு என்னை பகவத்கீதை படிக்க சொல்லி, இவங்க என்னை ஏளனம் பண்ணட்டும், கேலி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அது வேதனையாக தான் இருக்குது, இருந்தாலும் என் குருவோடைய கட்டளையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு தினமும் பகவத்கீதை வச்சு உட்காந்துட்டு, அந்த மண்டபத்தில் பகவத்கீதை வச்சு உட்காந்துட்டு. அப்போது இந்த மாதிரி எல்லாரும் கேலி பண்ணும்போது மனதுக்கு வேதனை தான். ஆனாலும் என் குரு சொன்னார்னு படிக்கிட்டு. அப்போது ஒரு நாள் சைதன்ய மகாபுரு அங்கே வந்தார். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு ஸ்ரீரங்கம் வந்தபோது ரங்கநாதரை தரிசனம் செய்து தலைகால் கூத்திட்டு நடனம் ஆடி அப்படி ஆனந்தத்தில் அப்படி கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த பிராமணர் அழுது கொண்டிருக்கிறார். பகவத்கீதை மடியில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்கார். அழறார், கண்ணுலேருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வரும். அப்போது சைதன்ய மகாபுரு அவர்கிட்ட போனார். ஓ பிராமணரே, என்ன ஆச்சு, ஏன் அழறீங்க? அது ஏன் பகவத்கீதை கையில் வச்சுட்டு அழறீங்க? பகவத்கீதை வச்சுட்டு யாரும் அழுவாங்களா? பகவத்கீதை படித்தா எவ்வளோ ஆனந்தம், பகவத்கீதை எவ்வளோ உன்னதமான அறிவு தரக்கூடியது. பகவத்கீதை படித்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ
ஏன் அழறீங்க நீங்க? அப்போ அந்த பிராமணர் சைதன்ய மகாபிரபு முகத்தை பார்க்குறாரு. சைதன்ய மகாபிரபு முகத்தை பார்த்தா தாமரை பூ மாதிரி அப்படியே பிரகாசமாக, சூரியனை போல பிரகாசிக்குது, அப்படி ஒரு தேஜஸ். ஆனால் இந்த பிராமணர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருடைய கேள்வி மற்றவங்கள மாதிரி இல்லை. மற்றவங்க இல்லை கேள்விப்படுறதுக்காக கேட்டாங்க, ஏ பிராமணா, என்னையா பகவத்கீதையில் பிடிச்சிட்டு நீயே, உனக்கு பகவத்கீதையில் என்ன புரிஞ்சுதே, அப்படி கேள்வி கேட்டு என்ன ஏளனம் பண்ணாங்க. ஆனால் இவர் உண்மையாலுமே ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு. அப்போது சைதன்ய மகாபிரபு பார்த்து சொன்னார், சாமிஜி, எனக்கு வந்து படிப்பறிவு இல்லை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, எந்த பக்கம் எடுத்து படிக்கணும்னு தெரியாது. அப்படியே அழறீங்க நீங்கள்? ஒருவேளை படிக்க தெரியலன்னு அழறீங்களா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு வருத்தம் தான். என்னை நிறைய பேர் ஏளனம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. நான் அதுக்காக அழலை. அப்படியே அழறீங்க நீங்கள்? உங்களுக்கு தான் பகவத்கீதை படிக்க தெரியாதுங்கிறீங்க, எழுத்துக்கூடி கூட படிக்க தெரியாதுங்கிறீங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? பகவத்கீதையில் என்ன புரிஞ்சுட்டீங்க? அப்போ ஏன் அழறீங்க? அவர் அந்த பகவத்கீதையோட அட்டை படத்தை காமிக்கிறார். இதில் பாருங்கள், இந்த பகவத்கீதையில் பாருங்கள். இந்த பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு நல்லா புலப்படுது. என்ன புலப்படுதுன்னா, இங்கே பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கார். கிருஷ்ணா முழுமுதற கடவுள், பரமசத்தியம், பரந்தாமன், பரம புருஷோத்தமன். அவர் போய் தன் பக்தன் அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக இருக்க சம்மதிச்சிருக்காரு. தேரை ஓட்டணும், குதிரைகளை பராமரிக்கணும், அர்ஜுனன் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போனால் இப்படி இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு சாதாரண ஒரு டிரைவரோட வேலையை எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ கிருஷ்ணா கருணாமூர்த்தி. இந்த கிருஷ்ணா தன் பக்தனுக்காக தேரோட்டியான பார்த்த சாரதிங்கிற பட்டத்தை வாங்கிட்டாரு. ஆனால் யாராவது பார்த்த சாரதி அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் கோவம் வரணும். ஆக்சுவலி கிருஷ்ணா கோவம் வரணும். இப்போது நான் வந்து இங்கே யார் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் உதாரணமாக எடுத்துக்கோ. இங்கே வந்து நான் பாலகிருஷ்ண பிரபு இருக்கு. பாலகிருஷ்ண பிரபுவோடைய டிரைவர். என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னை சபையில் வச்சுக்கிட்டு ரோட்டில் நான் போகும்போது, இல்லை வந்து பக்தர்கள் மத்தியில் இருக்கும்போது, இந்த பாலகிருஷ்ணோட டிரைவர் இங்கே கூப்பிடப்பா, டிரைவர் இங்கே, பாலகிருஷ்ண டிரைவர் இங்கே வாப்பா, அதை போய் எடுத்துகிட்டு வாப்பா, டிரைவருங்கும் போது எனக்கு கோவம் வரும். எனக்கு தான் அழகாக பேர் கொடுத்துருக்காரு என் குரு மகாராஜ். ஏன் என்னை டிரைவர்னு கூப்பிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க? அப்போது என்னை டிரைவர்னு கூப்பிட்டா எனக்கு அவமானம் இல்லையா? என்னை டிரைவர்னு கூப்பிட்டா நான் பெருமிதம் கொள்றதில்ல. நான் பெரிய பிரதம மந்திரியோட டிரைவரு. இப்போ நான் ஒரு பிரதம மந்திரியோட டிரைவராக இருந்தாலும் எனக்கு கர்வம், எனக்கு பெரிய ஒரு பெருமையெல்லாம் கிடையாது. அங்கே நான் டிரைவர் வேலை தான் பண்ணுறேன். அதில் என்ன பெருமை? பிரதம மந்திரி காரை ஓட்டுறதுல என்ன பெருமை? அதை நான் வேணா நினச்சிக்கலாம், நான் பெரிய பிரைம் மினிஸ்டரோட டிரைவர்னு. ஆஃப்டர் ஆல் யுவர் டிரைவர் ஒன்லி இல்லையா? பிரைம் மினிஸ்டரோட டிரைவர், அதில் என்ன பெருமை வேண்டியது இருக்கு? அப்போது இந்த கார் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புகழக்கூடிய உத்தியோகமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் என்ன ஒரு டிரைவர், என்ன டிரைவரை வேலை பார்க்குறாரா? டிரைவரா? அப்படி தான் எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய செல்வந்தரா, ஒரு பெரிய வியாபாரியா, இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா? அதுதானே மக்கள் மத்தியில் பெருசாக நினைப்பாங்க. அப்போ டிரைவர் வேலை பார்க்குறத ஒரு சாதாரண வேலை தானே. அப்போது முழுமுதற கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவர் தன் பக்தனுக்காக தேர் ஓட்டுறாரே, என்ன ஒரு மனசு அவருக்கு, என்ன ஒரு கருணை அப்படின்னு நினைக்கும் போது, கிருஷ்ணாவை பார்க்கும்போது, கிருஷ்ணாவை நினைக்கும் போது, அந்த பார்த்த சாரதி, அவர் முழுமுதற் கடவுள், அவர் பரம புருஷோத்தமன், அவரை போய் பார்த்த சாரதிங்கிறாங்க. எல்லாம் அர்ஜுனோடைய தேரோட்டிக்கிறாங்க. அதையும் கிருஷ்ணா சிரிச்சுட்டே, ஆஹா எல்லாம் என்ன பார்த்த சாரதின்னு சொல்கிறாங்க, எனக்கு பெருமையாக இருக்குது இல்லையா? என்னை வந்து யாராவது டிரைவர்னு சொன்னால் பெருமையாக இருக்குன்னு பெருமையாக நினைப்பேனா? ஆனால் கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? தன்னை பார்த்த சாரதியும் போது பெருமையாக நினைக்கிறாரு. இதை நினைக்கும் போது எனக்கு அழுகழுகியாக வருது. கிருஷ்ணா எவ்வளோ கருணை வாய்ந்தவர், தன் பக்தனுக்காக தேரோட்டியோட ஸ்தானத்தை ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது என்னால் எழுத்து கூட்டி கூட படிக்க முடியல. எனக்கு அழுகழுகியாக வருது. நான் அழுது புஸ்தகம்லாம் நனைஞ்சு போச்சுன்னு, அந்த ஓலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. சைதன்ய மகாபிரபு வந்து அவரை கட்டி தழுவிக்கிட்டார். சைதன்ய மகாபிரபு அந்த பிராமணரை கட்டி தழுவி, ஓ பிராமணா, நீங்கள் பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் பகவத்கீதை புரிஞ்சிட்டாச்சு. பகவத்கீதை புரிஞ்சா என்ன ஒரு நிலைமைக்கு வரணும்? கிருஷ்ணா மேலே அன்பு வரணும், கிருஷ்ணாவை சரணாகதி பண்ணணும், கிருஷ்ணா மேலே அன்பு வரணும், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண தயாராகணும். அது உங்கள் குருவுடைய கருணையால் உங்களுக்கு கிடைச்சிடுது. தட்ஸ் ஆல். ஸோ யூ ஆர் அச்சீவ் த கோல். பகவத்கீதை படித்தா என்ன ஒரு லட்சியம் அடையணுமோ அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. கிருஷ்ணர் மேலே கலங்கமில்லாத பக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு உங்கள் குருவுடைய கருணையால். ஸோ குரு சொன்னார்னு ஒரே வார்த்தை, அதை சிறமேற்கொண்டு பின்பற்றினார். அவருக்கு எழுத்தறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அப்போது பகவத்கீதையை கற்பதற்கு படிப்பறிவோ
பௌதிக அறிவோ சமஸ்கிருதமோ உயர்ந்த குல பிறப்போ ஒரு அவசியம் அல்ல. அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே தவிர அது முக்கியமான காரணம் அல்ல. நான் கிருஷ்ணனுடைய பக்தனாக இருக்க வேண்டும், ஒரு தூய பக்தனை சரணாகதி செய்ய வேண்டும். அதுவும் பகவத்கீதையில் இருக்கு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. தத்வித்தி, அந்த ஞானம், இறைவனை பற்றி விஞ்ஞானம் நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமாக கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், வேற எந்த முறையாலும் அல்ல. அப்போ இன்றைய வகுப்புல இந்த பகவத்கீதா தோன்றிய தினத்துல மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். எப்படி பகவத்கீதை படிப்பதற்கு ஒரு வயது ஒரு பொருட்டல்ல, பகவத்கீதை படிப்பதற்கு பிறப்பு ஒரு பொருட்டல்ல, பகவத்கீதை படிப்பதற்கு ஒரு இனம் ஒரு பொருட்டல்ல, மொழி ஒரு பொருட்டல்ல. இதெல்லாம் காரணம் அல்ல. நாம் ஒரு தூய பக்தரை சரணாகதி செஞ்சு அந்த குருவுடைய வழிகாட்டுதல்ல பக்தியை பயிற்சி பண்ணும்போது பகவத்கீதை என்ன, அனைத்து வேதங்களின் சாரம் என்ன தானாக வெளிப்படுத்தப்படும். குருவுடைய கருணையால அனைத்து வேத ரகசியமும் பகவத்கீதையும் பாகவதமும் தானா வழிகாட்டப்படும், விளக்கப்படும். அதனால ரொம்ப அற்புதமான தினம் இன்றைக்கு, பகவத்கீதா தோன்றிய தினம். அதனால் பக்தர்கள்லாம் வந்து நான் தான் பகவத்கீதை படிச்சுட்டேன், நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், நான் 2 தடவை படிச்சுட்டேன், நான் 4 தடவை படிச்சுட்டேன். நோ நோ, எவ்வளவு முறை படித்தாலும் பிரபுபாவுடைய பகவத்கீதா உண்மையுரில் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். அதில் இன்ட்ரோடக்ஷனில் அறிமுகத்தில் பிரபுபா சொல்கிறாரு, இந்த பகவத்கீதையில் வந்து இதோடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் வேறு எங்கும் காணாத விஷயங்கள் இதில் காணலாம். எவ்வளோ முறை படித்தாலும் புதிதான உங்கள் அனுபவங்களை நீங்கள் பெறலாம். ஸோ பகவத்கீதா நம்ம படிக்க எவ்வளோ முறை படித்தாலும் 50 முறை 100 முறை 1000 முறை படித்தாலும் ஒரே ஸ்லோகத்தை எடுத்து அதோடைய பொருளுரை பிரபுபாவுடைய விளக்கம் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு தடவை படிக்கும்போது நமக்கு ஒரு அனுபவம் பிரபுபா கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹாவ் ஃபீல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு அனுபவங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நம்ம பக்தியில் முன்னேற்றம் ஆக பக்தியில் வளர்ச்சி அடைய பகவத்கீதா படிக்க கிருஷ்ணா வந்து அந்த ரியலைசேஷனுக்கு ஊற்று மாதிரி நீரூற்று மாதிரி அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி பகவத்கீதா படிக்க கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம இதயத்தில் இருந்து கொண்டே அந்த வேத ஞானத்தை கொடுக்குறாரு, ஆன்மீக குரு மூலமாக புரிய வைக்கிறாரு. அதனால் பிரபுபாதோடைய விளக்கம் படிக்கும்போது பிரபுபாவுடைய அனுபவம் நமக்கு கிடைக்குது. இப்படி நமக்கு ரியலைசேஷன் அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், பக்குவமாகிட்டே இருப்போம் பக்தியில். அதனால இல்லை நான் பகவத்கீதை படிச்சுட்டேன், நான் 5 தடவை படிச்சுட்டேன், நான் 10 தடவை படிச்சுட்டேன். நோ, லைஃப் லாங் இந்த வாழ்க்கை முழுவதும் பகவத்கீதை படித்தாலோ நம்ம தினமும் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். கிருஷ்ணா வந்து அப்படி அந்த நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பிரபுபாத அந்த அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பக்தியில் பக்குவமாயிட்டே இருப்போம், பக்தியில் முன்னேற்றமாயிட்டே இருப்போம். அந்த படிக்கிற அறிவு பகவத்கீதை மூலமாக அந்த கிடைக்கிற நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது அது நடைமுறையில் ஞான விஞ்ஞான சகிதம் அந்த படிக்கும் அறிவு நடைமுறையில் பயன்படுத்தும் போது நம்ம கண் கூட உணரலாம். பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம். ஸோ எல்லா கேள்விக்கும் பகவத்கீதையில் பதில் இருக்கு. ஏன் ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கணும்? ராஜவித்யா, இதுதான் அறிவின் அரசன், இதை தவிர மற்றதெல்லாம் அவித்யா. ஸோ பகவத்கீதா ராஜவித்யா, அறிவின் அரசன். ராஜகுக்யம் மிக ரகசியமானது. என்ன ரகசியம்? ஆத்மா பற்றி ரகசியம் இருக்கு, பரமாத்மா பற்றி ரகசியம் இருக்கு, பக்தி தொண்டை பற்றி ரகசியம் இருக்கு. ஸோ இது ராஜகுக்யம். ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம், பியோர், தூய்மையானது, பவித்ரமித மொத்தம். பிரத்யக்ஷ்வாகம் தர்மம், கண் கூட உணரலாம். பகவத்கீதை நம்ம படிக்கும்போது அதற்கான நாலேஜும் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது படித்த அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் போது அதை கண் கூட உணரலாம். பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம், பயில்வதற்கு இனிமையானது மட்டுமல்ல அழிவற்றது. காலமாக இந்த சாஸ்திரம் இருக்கு, இதுவரைக்கும் அழிவற்றது, இனி அழி போவதும் இல்லை. அதனால பகவத்கீதா வந்து எக்காலத்திலும் எல்லா சூழலிலும் எல்லா இடத்துக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் உரித்தானது. அதனால தான் பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுதும் பகவத்கீதை தர்மம், பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார். ஸோ நமக்கு பிரபுபார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பிரபுபார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சார், உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணார். பிரபுபார் நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு என்னது? நாம் அவரவர் மொழிகளில் பிரபுபாதர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுதும் பண்ணார்.
இன்னைக்கு பிரபுபாத் நமக்கு கொடுத்துருக்கிற சேவை என்ன? அவருடைய புத்தகங்களை அவரவர் மொழியில, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, சைனா, அந்த மொழி, ஜப்பானீஸ் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்ப்பு செய்து அந்தந்த தரப்பு மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி, அந்த சேவை. ஏன்னா பிரபுபாத் என்ன காப்பாத்திட்டாரு. பிரபுபாத் பகவத்கீதை படிச்சதுனால நான் மாறிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு, நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். இதை மக்கள் அறியாமல் இருக்காங்க. ஸோ தமிழ் மக்கள், தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள், உருது மக்கள், சைனீஸ் மக்கள், ஜப்பானீஸ் மக்கள் அவங்களுடைய மொழியிலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்போ மொழியோட தடங்கள் அல்ல. அப்போது அவங்க கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தில் வரும்போது, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது அவங்களும் பிரபுபாவுடைய போதனைகள், சைதன்ய மகாபிரபுடைய போதனைகள், கிருஷ்ணாவுடைய போதனைகள் இதை நடைமுறையில் பயிற்சி செய்வதற்கு நாம் ஒரு சிறு கருவியாக செயல்பட முடியும். அதனால இந்த பகவத்கீதா தோன்றிய தினத்தில் நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்குவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பகவத்கீதை 4 பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ என்ன ஆவேன்? இந்த பகவத்கீதை நான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா கிருஷ்ணருக்கு பிரியமானோம். நசத்தஸ்மாத் மனுஷேஷு கஷின்மே பிரிய கிருத்தமா. இந்த பகவத்கீதையை பக்தர் மத்தியில் பேசும்போது அவனை விட எனக்கு பிரியமான நண்பன் யாரும் கிடையாது. அவனை விட எனக்கு பிரியமான நண்பனோ பக்தனோ கிடையாது. நசத்தஸ்மாத் மனுஷேஷு கஷின்மே பிரிய கிருத்தமா. பிரியமானவன் மனிதர்களே எனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன். அப்போ நம்ம எல்லாருமே கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகணும். கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கணும், கிருஷ்ணாவுடைய கருணை எனக்கு அதிகமாக கிடைக்கணும். அப்படின்னா இந்த பகவத்கீதையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகவத்கீதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பக்தர் சங்கத்தில் பிரபுபாத் புஸ்தகத்தை ஆராய்ந்து படித்து அதனுடைய தாத்பரியம் என்னன்னு புரிந்து கொள்ளும். அது பக்தி தொண்டுனால மட்டும்தான் சாத்தியம். பக்தர் சங்கத்தில் பகவானுக்கு சேவை செய்து, நாம ஜபம் செய்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ கிருஷ்ணா வெளிப்படுத்துவார் பகவத்கீதைனா என்ன, பாகவதம் என்ன, சாஸ்திரத்துடைய சாராம்சம் என்ன, எல்லாத்தையுமே கிருஷ்ணா வெளிப்படுத்துவார். அப்புறம் இந்த உலகத்தில் வாழும்போதும் ஒரு நிம்மதியான, அமைதியான, ஆனந்தமான வாழ்க்கை. இந்த உடலை விட்டதும் அதே நிம்மதியான, அமைதியான, ஆனந்த வாழ்க்கை நித்தியமாக ஆன்மீக லோகத்தில். ஸோ இதுதான் ஒரு அல்டிமேட் கோல். நம்ம பகவத்கீதையோட லட்சியம் என்ன, பகவத்கீதையுடைய நோக்கம் என்னென்னா நம்ம அறியாமலிருந்து விடுவிக்கணும், அறியாமலிருந்து விடுபடணும், பகவானுடைய பக்தனாகணும், பகவானை சரணடையணும், பகவானுடைய திருநாட்டுக்கு போகணும். இதுதான். அப்போ இது எல்லா தரப்பு மக்களும் பண்ணணும். எல்லா தரப்பு மக்களும் அறியாமலிருந்து விடுபடணும், எல்லா தரப்பு மக்களும் பௌதிக பட்சத்துலேருந்து விடுபடணும், பிரச்சனையிலேருந்து விடுபடணும். எல்லா மக்களும் நிம்மதி, அமைதியை விரும்புகிறாங்க. அப்போ கிருஷ்ணரை ஏற்றுக்கணும், பகவத்கீதை ஏற்றுக்கணும். இதை தான் ஆதிசங்கராச்சாரிய கீதா மகாத்மியத்தில் சொல்கிறாரு. ஏகோ சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி, கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை இருக்கட்டும், ஒரே ஒரு பகவான் வாசுதேவன் கிருஷ்ணர் இருக்கட்டும், ஒரே ஒரு நாமம் அவருடைய ராமநாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு செய்யக்கூடிய சேவை. இதை பிரபுபாத் ஆதிசங்கர் சொன்ன கூற்று பிரபுபாத் நடைமுறை செய்தார், உலகம் முழுவதும் அதை பிரச்சாரம் செய்தார். அப்போ பிரபுபாத் நமக்கு எல்லா வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அவர் இஸ்கான் அமைப்பை தொடங்கிட்டாரு, புஸ்தகங்களை மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்துட்டாரு, அப்புறம் பக்தியை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, பயிற்சி பண்ணவும் கற்றுக் கொடுத்துருக்காரு. சிம்பிளி நம்ம ஷேர் பண்ணணும் நம்முடைய அனுபவங்கள். நான் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு பகவத்கீதை படித்து என்ன அனுபவம் கிடைச்சிது, எனக்கு நாம ஜபிச்சு என்ன அனுபவம் கிடைச்சிது, எனக்கு பக்தர் சங்கத்தில் என்ன அனுபவம் கிடைச்சிது, எனக்கு பிரசாதம் சாப்பிட்டு என்ன ஃபீல் பண்ணேன், இந்த அனுபவத்தை இதுதான் பிரச்சாரம். பிரச்சாரம் என்னது? நாம் கற்றுக்கொண்டது, நாம் அனுபவித்தது, நாம் பயன்பெற்றதை ஷேர் பண்ணுறது, ஏற்றுக்கொண்டதை அப்படியே விநியோகிக்கிறது. அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஏற்றுக்கொண்டதற்கு இல்லையா, அது பன்மடங்கு அதிகமாகும். நான் கிருஷ்ணரோட பற்றிய பகவத்கீதை 4 பேர்கிட்ட சொல்லும்போது அந்த பகவத்கீதையோட நாலேஜ் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, பக்தி எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, கிருஷ்ணாவுடைய கருணை எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு, கிருஷ்ணாவுக்கு நான் பிரியமானவன் ஆகிட்டே இருக்கேன். ஸோ இங்கே கொடுக்க அதிகமாயிட்டே இருக்கு. பௌதிகத்தில் கொடுக்க குறையும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆன்மீக பாதையில் கொடுக்க அதிகரிக்கும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. அதனால் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை நமக்கு வேணும். பிரபுபாதை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா பிரபுபாவுடைய புஸ்தகங்கள் பகவத்கீதையை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தி கொண்டு வரணும். இது ஒரு பெரும் சேவை. இந்த சேவை செய்து விட்டால் நம்ம ஆச்சாரியருக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிரியமானவனாயிடும். அப்புறம் வைகுண்டம் போகிறதுல தானாக அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். பகவான் உலகத்துக்கு போகிறது, பகவானுடைய வாழ்கிறதெல்லாம் தானாக நடக்கும். நம்ம சேவை மட்டும் செய்து கொண்டிருந்தாலே போதும். ஹரே கிருஷ்ணா.
ग्रंथराज श्रीमद् भागवतम की, शिल प्रभुपाद की, गौर प्रेमानंद।